இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, நாங்க தாத்தாவை பாட்டுட்டோம். நாங்க கிளம்புறோம் மிஸ் அம்மா. தாத்தாவா? அது வயசாயிடுச்சுல, அதான் தாத்தான்னு கூப்பிடுறாங்க. அதுல தாத்தானா? பசங்களா, நீங்களாம் ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது, சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. சரி, பாய் மிஸ் அம்மா. இப்ப நீங்க தனியாவா போவீங்க? ஏறுங்க, நான் வண்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் மிஸ் அம்மா, நாங்க எப்படியாவது போயிடுவோம். சரி சரி பசங்களா, சீக்கிரம் சீக்கிரம் முதல்ல கிளம்புங்க. போங்க போங்க. பாத்து ஜாக்கிரதை. பசங்க. பாகி, நர்ஸ் இந்த மருந்தெல்லாம் சீக்கிரமா கேட்டாங்களா? நீ சீக்கிரமா உள்ள எடுத்துட்டு போய் கொடு, நான் பசங்களை அனுப்பிட்டு வரேன். போ போன்னு சொல்றேன்ல, போ. தாத்தாவா? பசங்க போங்க, வெளியே போங்கன்னு சொன்னேன்ல. இங்க நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்க இங்க இருந்து. போங்க போங்க, நிக்காதீங்க, போங்க. கடவுளே, டாக்டர், அப்பாக்கு அப்பா 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 அப்பா. டாக்டர், அப்பாக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், அப்பா அப்பா. சொல்லு ராத்தோட். சார், பசங்க ஸ்கூல்ல விட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களா சார்? வீட்டுக்கு எப்படி வருவாங்க ராத்தோட்? பசங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நீ தானே கிளம்பி ஸ்கூலுக்கு போன. பசங்க காலையில ஸ்கூலுக்கு வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வெளில போயிட்டாங்களாம் சார். என்ன, பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியே போனாங்களா? எங்க போனாங்க? ஆனா நமக்கே தெரியாம வர அளவுக்கு அப்படி என்ன எமர்ஜென்சி? ஐயோ. சரி, நான் கால் பண்ணி செக் பண்றேன். ஐயோ, சாருக்கு கோவம் வந்த மாதிரி இருக்க. இப்ப பசங்களோட நிலைமை என்ன? அப்படி எங்க தான் போனாங்க? அம்மா, அம்மா, அப்பா. என்னாச்சுப்பா? அம்மா, பசங்க எங்கேயாவது போக போறேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? காலையில ஸ்கூலுக்கு போனாங்க, அது மட்டும் தான் தெரியும். என்னாச்சுப்பா? ராத்தோட் பசங்களை கூட்டிட்டு வர ஸ்கூலுக்கு போயிருக்காரு. பெர்மிஷன் வாங்கிட்டு பசங்க எல்லாரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? எங்க போயிருப்பாங்க? எங்ககிட்ட எதுவும் சொல்லலையே. அவங்களுக்கு ஃப்ரீடம் அதிகமா கொடுத்ததால டிசிப்ளின்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. எந்த அளவுக்கு பயம் இல்லைன்னா நமக்கு தெரியாம ஸ்கூல் லீவ் போட்டிருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுக்கா? இப்ப ஸ்கூலுக்கும் போக முடியாது. பிரின்சிபல் கிட்ட எமர்ஜென்சின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஸ்கூல் முடியறதுக்கு இன்னும் ½ இருக்கிறதுனால நம்மளால வீட்டுக்கும் போக முடியாது. ஐடியா. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நம்ம கேங்ல நல்ல ஐடியா கொடுக்கறது நான் தானே. ஹலோ, அதுல ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குமா? நீ குடுக்கறது நல்ல ஐடியாஸ் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் ஏதோ ஐடியாஸ் தான். இன்னும் ½ இருக்கு. நம்ம ஹாப்பியா இந்த ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற பாக்கெட் மணில ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனா. அக்கா, நான் சொன்னேன்ல, இந்த அஞ்சலி நம்மள மாட்டி விடுற பிளான தவிர நல்ல பிளான் கொடுக்க மாட்டானு.
ராத்தோட் நம்மள பிக் பண்றதுக்கு ஸ்கூல் கிட்ட போயிருப்பார்ல, அப்ப நம்ம அங்க இல்லனா டவுட் வரும்ல. ச்சே, இவ்ளோ சின்ன லாஜிக்க எப்படி மிஸ் பண்ணேன்? ஆனா ஏற்கனவே ஸ்கூல்ல போய் சொல்லி வீட்ல யாருக்கும் சொல்லாம ஹாஸ்பிடல் போய் தப்பு பண்ணிருக்கோம். யாரா அந்த பொண்ணு இந்த பக்கம் வரா? பாகி ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன்க்கா. ஆ, வரட்டும்க்கா, பாகி கூட அவ இருந்துட்டு போட்டும். கூட இருக்குமோ இல்ல உன்னை கூட இருக்க விடாம பண்ணுமோ யாருக்குடா தெரியும்? ஏதாவது சொல்லி அனுப்பிடு. பாக்யா எங்க இருக்கா? ஐசியூல இருக்கா. ஐசியூக்குள்ள எல்லாம் போக கூடாது. ஒரு தடவை அங்கிளை பார்த்துட்டு பாக்யா கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் ஆண்டி. அவரு நல்லதாமா இருக்காரு, நான் அப்புறமா சொல்லிடுறேன். நான் பாக்யா பார்த்துட்டு போயிடுறேன் ஆண்டி. ஏய் நில்லு, பாகிக்கு கல்யாணம் ஆக போகுது. பாகிய பார்க்கணும்னா என் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பார்க்கணும். எனது பாக்யாக்கு கல்யாணமா? அது கூட பரவாயில்ல, அவளுக்கு கல்யாணம் நடந்தா உன்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? எதுக்குன்னா பாகிக்கு கல்யாணம் ஆக போறது என்னோட. பாகிக்கும் உனக்கும் கல்யாணமா? இந்த கல்யாணத்துக்கு பாகி ஒத்துக்கிட்டாளா? ஆ, ஒத்துக்கிட்டா. ஏய் ஹலோ நில்லு, ஏய், நில்லு, ஹலோ, தள்ளி போ. ஏய், ஏய். நில்லுன்னு சொல்றல. ஏய் டேய் அறிவு கட்டவனே, எதுக்கு கல்யாணத்தை பத்தி அந்த பொண்ணு கிட்ட சொன்ன? இங்க நான் சொல்லனா கூட உள்ள போனா பாகி சொல்லுவாளக்கா. ஆனா இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் பாகி மனசு மாற மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. உதவாக்கற தள்ளுடா. மாமாவும் ரொம்ப மாறி போயிட்டாரு, முன்ன மாதிரி இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. எப்பவும் ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்ல வராருன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா அவரு பேச வரும்போதெல்லாம் நான் கேட்காம விட்டுட்டேன். இப்போ நான் கேட்கும் போது அவரால பேச முடியல. அதெல்லாம் விடு பாகி. டைரக்டா அங்கிள் இப்படி உன்கிட்ட சொன்னாரா? என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா சித்தி கிட்ட சொல்லிருக்காரு. உங்க மாமா மாறினாலும் அங்கிள் இப்படி ஒரு டிசிஷன் எடுப்பாருன்னு எனக்கு தோணல. அத பத்திலாம் யோசிக்கிற சிச்சுவேஷன்ல நான் இப்போ கிடையாது. என்னோட கல்யாணத்தினால அப்பா சந்தோஷப்படுவாருன்னா, அந்த சந்தோஷத்துல எங்க அப்பா குணமாகி எழுந்து பாருனா, நான் எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டேன்.